ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இந்து மத நூல்கள். அதாவது போன வீடியோவில் வேதங்கள், நம்ம உபநிடதங்கள் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அதோடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம ஆகமங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சிலபஸில் இது நமக்கு 2வது டாபிக்ஸாக வரும். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 பாடங்கள் கொடுத்துருப்போம். அதாவது வீடியோஸில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பூஜை செய்யக்கூடிய முறைகள், ஆலய நிர்மாணம் இல்லைங்களா, இதெல்லாம் கொடுத்துருப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இதை படிக்கும்போது அதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் இதில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ ஆகமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கூட்டல் கமம், ஆன்மாக்களினுடைய பாசங்களை நீக்கி முக்தி அருள்வது அப்படின்னா ஆகமம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நம்ம ஆன்மாக்களினுடைய பாசங்கள், ஆணவம் கண்மம் மாயை இருக்கு இல்லைங்களா, இதையெல்லாம் நீக்கி நமக்கு முக்தி அருள்வது தான் ஆகமம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஆகமம் முறைப்படி தான் நம்முடைய கோயில்களில் பூஜையாகட்டும், மந்திரங்கள் ஓதுவதாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோயில் கட்டுறோங்க, அதில் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறோம். அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 64 சடங்குகள் செய்வாங்க, கிரியைகள். சரிங்களா? இதை நம்ம செய்கிறதுக்கும் என்னன்னா ஆகம முறைப்படி தான் நம்ம கோயில்கள்லாம் செஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? சிவனை வழிபடுற கோயில்களில் சைவாகமப்படியும், இதே விஷ்ணுவை வழிபடக்கூடிய கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சராற்ற ஆகமம், அப்புறம் வைகானச ஆகமப்படியும் பூஜைகள்லாம் நடக்குங்க. சரிங்களா? சைவாகமம், வைணவாகமம் அப்படின்ட்டு நம்ம பிரிக்கலாமா? இப்போ சைவ ஆகமங்கள் அப்படின்னா சிவனை வழிபடக்கூடிய சைவ கோயில்களில் இந்த சைவ ஆகமப்படி பூஜைகள் நடக்கும். சரிங்களா? இந்த ஆகமங்கள் எல்லாம் இறைவனே அருளியிருக்கிறார். சரிங்களா? இந்த இறைவனுடைய 5 முகங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 28 ஆகமங்கள் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு காரண ஆகமும் சொல்லுது. ஃபர்ஸ்ட் இறைவனுடைய 5 முகங்கள் என்னன்னு பார்ப்போமா? சத்யோஜாத முகம். ஃபர்ஸ்ட் என்ன? சத்யோஜாத முகம், வாமதேவ முகம், அகோர முகம், தத்புருஷ முகம், ஈசான முகம். சரிங்களா? மொத்தம் இறைவனுடைய 5 முகங்களை நம்ம பார்த்தாச்சு. இந்த 5 முகங்கள்ல இருந்தும் தான் 28 ஆகமங்கள் தோன்றியிருக்கு. சரிங்களா? முதல் முகத்திலிருந்து ஒரு 5 ஆகமம், 2வது முகத்திலிருந்து 5 ஆகமங்கள், 3வது முகத்திலிருந்து 5 ஆகமங்கள், 4வது முகத்திலிருந்து 5 ஆகமங்கள், ஈசான முகத்திலிருந்து 8 ஆகமங்கள். ஆக மொத்தம் 28 ஆகமங்கள் தோன்றியிருக்கு. சரிங்களா? சத்யோஜாத முகத்திலிருந்து என்ன ஆகமங்கள்லாம் தோன்றிருக்கு அப்படின்னா காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், அஜிதம். வாமதேவ முகத்திலிருந்து 5 ஆகமங்கள் தோன்றியிருக்கு. அது என்னலான்னா தீர்த்தம், குஷ்மம், சகஸ்ரம், அம்சுமான், சுப்ரபேதம். அதாவது ஃபஸ்ட்டு வடிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது கஷ்டமே கிடையாது. 2 டேர்ம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா படித்து பாருங்கள், இல்லை ஒரு டியூன் போட்டு கூட படிங்க, இல்லை ஒரு பாட்டு மாதிரியோ ஏதோ ஒரு கனெக்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா கோயிலில் இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் எவ்வளோ மந்திரங்கள் உச்சரிக்காங்க பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து தான் அவங்க அதில் உச்சரிக்காங்க. ரொம்ப ஈஸியாக அவங்க படிச்சுட்டு வரல இல்லையா? இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸி. 2 டேர்ம் 3 டேர்ம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணாலே உங்களுக்கு மைண்டில் நல்லா பதியும். சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்ததுமே இது ஏதோ இருக்கேன்னு நினச்சிட வேண்டாம், புதுசாக படிக்கிறவங்களுக்கு. ஓகேவா? அகோர முகத்திலிருந்து 5 ஆகமங்கள், அதாவது விஜயம், நிச்வாசம், ஸ்வியாம்பம், அனலம், வீரம். சரியா? விஜயம், நிச்வாசம், ஸ்வியாம்புவம், அனலம், வீரம். சரிங்களா? அடுத்து தத்புருஷ முகம், அதிலிருந்து ஒரு 5 ஆகமங்கள். எதுலான்னா ரௌரம், மகுடம், விமலம், சந்திரஞானம், பிம்பம். ஈசான முகத்திலிருந்து 8 ஆகமங்கள். பிரக்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பரமேஸ்வரம், கிரணம், வாதுளம். சரிங்களா? பிரக்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பாரமேஸ்வரம், கிரணம், வாதுளம். சரிங்களா? இந்த கொஸ்டின் இதிலேருந்து என்னென்னா இந்த ஆகமங்களுடைய முகங்களை கொடுத்து என்னென்ன ஆகமங்கள்னு சொல்லி பொறுத்துகளை இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய டாப்பிக்கில் சில விஷயங்கள், இந்த வகைகள்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்துகளை இல்லை இல்லாதது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. சரிங்களா? எல்லாமே அப்படி இல்லைங்க. இந்த வகைகள் வர்றதோ சில வகையான விஷயங்களை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை திருப்பி திருப்பி படிக்கும்போது ஈஸியாயிரும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம 28 ஆகமங்கள் சொல்லிட்டோமா? அதில் 10 சிவபேதங்கள், 18 ருத்ரபேதங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிவன் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அவருக்கு எத்தனை வகையான மூர்த்திகள் இருக்குது பாருங்கள். நடராஜன் சொல்கிறோமா, ருத்ரர் சொல்கிறோமா, காலபைரவர் சொல்கிறோமா, இது எல்லாமே வந்துடும்.
சிவன் அப்படிங்கிறபோது அவரோட மூர்த்திகள் என்னென்ன வகையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. சரியா? அப்போ இதில் 10 என்ன சிவபேதங்கள், 18 ருத்ர பேதங்கள். சரிங்களா? இந்த ஆகமங்களில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது சரியாபாதம், சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாபாதம் அப்படின்னா பூஜை பொருள்களை சேகரிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பூஜை செய்யணும் அப்படின்னா பூஜைக்குரிய பொருள்களை எல்லாம் சேகரித்து அதுக்கப்புறம் அந்த பூஜை முறை எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறை எல்லாமே சரியை பாதத்தில் சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது கிரியாபாதம். அதில் வந்து கர்ஷனம், உழுதல்லேருந்து பிரதிஷ்டை வரைக்கும் உள்ள கிரியைகள். கிரியைனா என்ன? சடங்குகள் தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, திருவிழாக்கள் எப்படி பண்ணணும், ஒரு தீட்சை விதிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து குருங்கிற டாப்பிக்கில் தீட்சை விதிகள்ங்கிற டாபிக் போட்டிருப்போம் பார்த்தீங்களா? சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, இதெல்லாம் படிச்சுட்டு வந்தால் அந்த டேர்ம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் யோகபாதம், அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்ம சுத்தி, அந்தர்யாகம் பற்றி சொல்லியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஞானபாதத்தில் வந்து பதி, பசு, பாச இலக்கணம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுவுமே நான் சொல்லியிருப்பேன். அதாவது பதினா யார்? இறைவன். பசுனா என்ன? உயிர். பாசம்னா அந்த தலை இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய முக்கியமான 3 உண்மை பொருட்கள் அப்படின்னா இதுதான், பதி, பசு, பாசம். சரிங்களா? இதுதான் வந்து ஞானபாதத்தில் சொல்லியிருப்பாங்க. சரியா? நம்ம வந்து படிக்கும்போது ஈஸியாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஞாபகம் வச்சுக்கணும். பூஜை பொருட்கள் சேகரித்தல், பூஜை முறையெல்லாம் பற்றி சொல்கிறது சரியை. கிரியையில் வந்து என்ன பண்ணுறோம்? பிரதிஷ்டைக்குரிய கிரியைகளாக இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், பூஜை முறைகள் எல்லாம் சொல்கிறது கிரியாபாதம். யோகபாதமாக இருந்தால் ஆன்மசுத்தி, அந்தர்யாகம். ஞானபாதத்தில் பதிப்பசு, பாச இலக்கணம். சரிதானா? இது போக தசகாரிய இலக்கணம் கூறப்பட்டிருக்கும். இதில் தசகம்னா என்ன? 10. ஒரு 10 வகையான விளக்கங்களை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ரூபம், தரிசனம், சுத்தி. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அடுத்து ஆத்ம ரூபம், ஆத்ம தரிசனம், ஆத்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம். அடுத்து சிவயோகம், சிவபோகம். மொத்தம் 10 வகையான தசகாரியங்களும் இதில் சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுதான் என்னது? சைவ ஆகமங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வைணவ ஆகமங்கள். அதாவது ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவரை வழிபடக்கூடிய கோயில்களில் இந்த வகையான ஆகமங்களை பின்பற்றி தான் என்ன பண்ணுவாங்க? பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. சரியா? இதில் வந்து 2 வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பஞ்சராற்ற ஆகமம். பஞ்சராற்ற ஆகமம் வந்து பல ரிஷிகள்லாம் சேர்ந்து உபதேசிப்பாங்க. சரியா? ரிஷிகள் மூலமாக உபதேசிக்கப்பட்டது தான் பஞ்சராற்ற ஆகமம். இதே வைகானசா ஆகமம் இருக்கு இல்லையா, அது வந்து விகனசர் அப்படிங்கிற மகிரிஷி மூலமாக இது வந்து உபதேசிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த 2 ஆகங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. இந்த பூஜை விதிகளும் தினசரி கிரியைகளும் கொஞ்சம் சிறிது தான் என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். இந்த ஆகம முறையை பயன்படுத்தி திருப்பதி கோவிலில், எங்க திருப்பதி கோவிலில் வைகானசாகமப்படி பூஜை நடக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணுங்க, இது ரொம்ப முக்கியமானது. பஞ்சராற்ற ஆகமப்படி மேலக்கோட்டை, அதாவது திருநாராயணபுரம், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், இந்த 3 கோயில்லையுமே வந்து பஞ்சராற்ற ஆகமப்படி பூஜை நடைபெறும். சரிங்களா? ஒரு யாகத்துக்கு இடையில், அதாவது 5 இரவுகளில், 5 இரவுகள், பஞ்சம்னாலே 5 தானே, பாஞ்சராற்றம், அதாவது 5 இரவுகளில் பகவானால் உபதேசிக்கப்பட்டதா என்னது? பாஞ்சராற்றம். சரிங்களா? இந்த பாஞ்சராற்றத்தில் ஒரு 5 பாகங்கள் இருக்குது. என்னெல்லாம்னா பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அகங்காரம், புத்தி, அவ்யக்தம். சரிங்களா? இந்த 5 வந்து இந்த பஞ்சராற்றத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள். சரிங்களா? இதில் என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஸ்தலங்கள், கோயிலோட தலங்கள், அப்புறம் அந்த கோயிலுடைய நிர்மாணங்கள், அப்புறம் விக்கிரகங்கள் இருக்குன்னா அதனை பிரதிஷ்டை பண்ணுவோம் இல்லையா, அந்த முறைகள், அப்புறம் பூஜைக்குரிய காலங்கள், பூஜை திரவியங்கள், இப்போ பூஜை செய்பவர் எப்படி இருக்கணும், அவருக்குரிய யோக்கிய அம்சங்கள், தீட்சை முறைகள், இது எல்லாமே இதில் விளக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஆகமங்களில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மந்திரங்களும் தந்திரங்களும் சொல்லுவோம். அதாவது மந்திரங்கள் கோயிலில் நம்ம வந்து உச்சரிக்கிறத பார்ப்போம். தந்திரங்கள் அப்படின்னா முத்திரைகள். அதாவது பூஜை செய்யும்போது நம்ம வந்து சுவாமிக்கு அபிஷேகம்லாம் முடியும் போது அந்த கை விரல்களில் நிறைய முத்திரைகள் செய்வாங்க, நம்ம பார்த்துப்போம் இல்லையா, அந்த முத்திரைகள் தான் என்ன அப்படின்னா தந்திரங்கள். சரியா? அடுத்து இந்த ஆகமங்கள் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்திய நைமித்திய பூஜைகள் இது எல்லாமே வந்து இந்த ஆகம முறைப்படி தாங்க நடக்கு. சரியா? இதுதான் என்ன அப்படின்னா ஆகமங்கள் பற்றி
முக்கியமான கான்செப்ட் சரிங்களா. அதாவது ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 டைம் 3 டைம் திருப்பி திருப்பி படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்தது வந்து தோத்திரங்கள் வந்து பார்க்கலாம், சாத்திரங்களும் பார்க்கலாம். இதில் வந்து என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் அப்படின்னா, இந்த சைவ ஆகமங்களில் 28 ஆகமங்கள் இருக்கு இல்லையா, அந்த சத்யோஜாத முகம் வாமதேவ முகம் படித்தோம்ல, அதில் இருந்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க சரியா. அடுத்தது வைணவ ஆகமங்களில் விகானசாகமம்னு ஒன்று படித்தோம் இல்லையா, விகனசர் மகிரிஷி மூலமாக உபதேசிக்கப்பட்டதுன்னு அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சராற்று ஆகமப்படி எந்த கோயில்கள்லாம் பூஜை நடைபெறுகிறது, மேலக்கோட்டை, திருநாராயணபுரம், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் தான் இதில் வந்து கேட்டிருக்காங்க சரியா. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.